New Hope TV, your encounter with God. Hallelujah, we are all here to celebrate His grace. இதோ அவருடைய கிருபையை கொண்டாடும்படியாக இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். More than 6 months, 6 மாதங்களுக்கு மேலாக God has been good to us, தேவன் நல்லவராகவே good to our இருக்கிறார். families, நம்முடைய குடும்பங்களுக்கு நல்லவராக good to our இருக்கிறார். children. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு His நல்லவராக. hand of protection was upon us. இதோ அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மேல் இருந்தது. His unseen hand was upon us. அவருடைய காணக்கூடாத கரங்கள் நம்மேல் His இருந்தது. nail-pierced hands was upon us. அவருடைய ஆணி கடாவப்பட்ட கரங்கள் நம்மேல் இருந்தது. Hallelujah, there is none beside Him. அவரை விட்டா நமக்கு வேற யாரும் There கிடையாது. is nothing beside Him. அவர் அல்லாத நமக்கு யாரும் He's கிடையாது. been our Ebenezer. அவரே நம்முடைய எபினேசராக We are இருக்கிறார். all here together இந்த இடத்தில் வைத்து நாம் ஒன்று கூடி to இருக்கிறோம். lift His name. அவருடைய நாமத்தை The உயர்த்தும்படியாக name that is above all the other names. எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. Amen. I have a very short time. This is going to be 1 hour service. எனக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இது 1 மணி நேரம் ஆராதனை தான். Keeping your safety in mind, we want to have 1 hour service. உங்களுடைய பாதுகாப்பை மனதில் வைத்து 1 மணி நேர ஆராதனையை வைத்திருக்கிறோம். May exceed 5 minutes or so. ஒருவேளை ஒரு 5 நிமிடம் கூடலாம். But we will see that you are, out in 1 hour's time. 1 மணி நேரத்தில் முடித்து போகும்படியாக நாங்கள் பார்க்கிறோம். So turn with me to the book of Psalms. இதோ என்னோடு கூட சங்கீதத்திற்காக திருப்புங்கள். Psalms 84. 84 அதிகாரம். My theme or topic is என்னுடைய கருத்து இன்று longing for the house of God. தேவனுடைய ஆலயத்திற்காக ஏங்குதல். Hallelujah, longing for the house of God. இதோ தேவனுடைய சபைக்காக அவருடைய இல்லத்திற்காக ஏங்குதல். Many of us நாம் அநேக பேர் during these tough and terrible times, இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையிலே we are all longing for so many things. நாம் பல காரியங்களுக்காக ஏங்கி நிற்கிறோம். Longing to meet our family members. நம்முடைய குடும்ப நபர்களை பார்க்கும்படியாக ஏங்குகிறோம். Longing to meet our friends. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்படியாக. Longing to go back to work. நம்முடைய வேலைக்கு திரும்ப செல்லும்படியான ஒரு ஏங்குதல். Longing to see the situation turn around. எப்படியாவது இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்கிற ஏக்கம். So we are all longing for so many things. இப்படியாக பல காரியங்களுக்காக நமக்கு ஏக்கம் இருக்கிறது. We miss so many things during these tough times. இந்த கடினமான சூழ்நிலைகளிலே பலவிதமான காரியங்களை நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. Many people are longing பல மக்கள் இப்படியாக ஏங்குகிறார்கள். for God's house. தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் For the என்று. fellowship with God. அந்த ஒரு ஐக்கியத்திற்காக ஏக்கம். Amen. My mother, she is 85 years old. என்னுடைய அம்மா 84 வயது ஆகிறது அவருக்கு. She is very strong and healthy. அவர் மிகவும் நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த No பெண்மணி. diabetes. அவர்களுக்கு சர்க்கரை நோய் கிடையாது. No blood pressure. அவருக்கு பிரஷர் கிடையாது. No health issues at all. அவருக்கு எந்த விதமான உடம்பில் எந்த பாதிப்பும் கிடையாது. Very, very strong. மிகவும் ஒரு ஸ்ட்ரெngth நிறைந்த ஒரு She பெண்மணி. lacks nothing. அவருக்கு எந்த குறையும் கிடையாது. All of us. நாங்கள் எல்லாரும் கூட All the children, we love our mothers so much. நாங்கள் எல்லாரும் எங்க சகோதர சகோதரிகளுடைய தாயை மிகவும் அதிகமாக We நேசிக்கிறோம். treat her like a queen. அவர்களை ஒரு ராணியை போல நாங்கள் Because பாவிக்கிறோம். we know how much she has, sacrificed for us. ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுக்காக எத்தனை விதமான தியாகங்களை She lacks செய்திருக்கிறார். nothing. அவர்களுக்கென்று ஒரு விருப்பம் கிடையாது. But since, few months, ஆனால் கடந்த சில மாதங்களாக she's very dull. அவர்கள் ரொம்பவும் ஒரு சோர்ந்து போன நிலைமையில் Very இருக்கிறார்கள். depressed. ஒரு சோர்வான நிலைமையிலே இருக்கிறார்கள். And I have seen her few times crying சில நேரங்களில் அவர் அழுது கூட நான் பார்த்தேன். and murmuring. இப்படியாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். Or, she was lamenting. அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். And I asked my mom, நான் இப்படியாக என்னுடைய அம்மாவை பார்த்து what is கேட்டேன், disturbing you? எது உங்கள் மனதை இப்படியாக You are புண்படுத்துகிறது? so safe. நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் You are so இருக்கிறீர்கள். healthy. உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. When so many people are affected outside, வெளியில எத்தனையோ பேர் இப்படியாக பாதிக்கப்பட்ட God's நிலைமையில் presence, God's hand is upon you. தேவனுடைய கரமும் அவருடைய அந்த பிரசன்னமும் உம்மிடத்தில் இருக்கிறது. You will have to thank Him all the time. நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்ல You will have வேண்டும். to worship Him all the time. நீங்கள் எப்பொழுதும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். That is what you are supposed to do now. அதைதான் நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டும் என்றேன். Why are you crying, mom? ஏன் இப்படியாக அழுகிறீர்கள் அம்மா? What is disturbing you? எது உங்களை இப்படியாக
எப்படியாக Who பாதிக்கிறது? is robbing your peace? உங்களுடைய சமாதானத்தை எது எடுத்து போடுகிறது? And she wiped her eyes அவள் கண்ணீர்களை துடைத்துக் கொண்டு and she told me, என்னை பார்த்து இப்படியாக சொன்னார்கள், when can I go to the house of God? நான் எப்பொழுது சபைக்கு தேவ ஆலயத்திற்கு போவேன்? When can I go to the house of God? நான் எப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு I போவேன்? am longing to go to the house of God. இதோ சபைக்கு போக வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள்ளாக From அதிகமாக my இருக்கிறது. childhood எனது சிறு வயது முதல் until this corona, இந்த கொரோனா காலம் வரைக்கும் never missed a Sunday service. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட நான் விட்டது So I want to கிடையாது. go to the church. நான் சபைக்கு செல்ல வேண்டும். She was really troubling me like anything. இப்படியாக என்னை இப்படியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். And then last week before, I think, ஒரு வாரம் முன்பாக I நினைக்கிறேன், had no choice. எனக்கு வேற எந்த வழியும் I was தெரியவில்லை. forced to bring her here. அவர்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வரும்படியாக ஆயிற்று. She sat there at the back. அங்க பின்னாடி உட்கார்ந்தாங்க. She attended our online service. நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸை கூட அவர்கள் அட்டெண்ட் She's so செய்தாங்க. happy. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. Amen. From few days சில நாட்களாக after I said we are going to resume our service, நான் இப்படியாக நம்முடைய சபை ஆராதனைகளை துவங்க போகிறோம் என்று சொன்னபோது people are going to come again for worship. மக்கள் திரும்பவுமாக ஆராதனைக்கு வர போறாங்கன்னு She said, what சொன்னபோது about me? அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, அப்ப நானே? Mom, about 65 years. எங்க அம்மா 65 மேலாக We are not going to allow them. 65 வயது மேல இருக்கிறவங்கள நாங்க இந்த இடத்துல Children below 13. 13 வயது கீழே இருக்கிறவங்களுக்கும் அனுமதி We are not going to கிடையாது. allow them. அவர்களை அனுமதிக்க போவதில்லை. And she is really disturbed. திரும்பமாக மிகவும் சோர்ந்து She's saying, போனார்கள். why are you doing? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? If I am, if I am affected by corona, ஒருவேளை எனக்கு கொரோனா பாதிப்பு no இருந்ததுன்னா problem. பரவாயில்ல, I finished my job here. என்னுடைய வேலையை இந்த உலகத்திலே வைத்து முடித்து Let விட்டேன். me go happily. நான் ரொம்ப சந்தோஷமாக But போறேன். please allow me to go to the church. ஆனா எப்படியாவது என்னை சபைக்கு மட்டும் வர அனுமதி கொடுங்க. And my niece called me. She said, இதோ என்னுடைய நீஸ் இப்படியாக என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், Appa, Chitappa, she is not, sleeping properly. அம்மா சரியா தூங்குறது இல்ல, She's always sad. எப்பொழுதும் சோகமா இருக்காங்க. So please do something. ஏதாவது நீங்க செய்யுங்க. I told her I cannot break rule. நான் இப்படியாக சொன்னேன், இந்த ரூலை வந்து உடைக்க Let her முடியாது. go home and watch online. அவங்க வீட்டுக்கு போய் ஆன்லைன்ல பார்க்கட்டும். She lacks nothing in this world. இந்த உலகத்துல வைத்து அவர்களுக்கு எதுவும் விருப்பம் But still கிடையாது. she is not satisfied. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. She is longing to go to the house of God. அவர்களுடைய ஏக்கம் என்னவென்று பார்த்தால் எப்படியாவது சபைக்கு வர In வேண்டும். the same way this psalmist, இப்படியாகவே இந்த சங்கீதக்காரன் the சொல்கிறார், one who wrote 84 psalms, இதோ இந்த 84வது சங்கீதத்தை he is எழுதினவர் longing for something. அவருக்குள்ளாக ஏதோ ஒரு ஏக்கம், Longing for the house of God. இதோ தேவ ஆலயத்திற்கான ஒரு ஏக்கம். We do not know who has written these Psalms 84. இந்த இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. Some say it is one of the sons of Korah. இதோ சில பேர் சொல்கிறார்கள் அது சன் ஆஃப் கோராமுடைய புத்திரன் Some எழுதினான் say என்று. it is a pilgrim. சிலர் சொல்கிறார்கள் அது ஒரு பில்கிரம் பயணமாக இருக்கிறது என்று You know, சொல்கிறார்கள். some say it is David. சிலர் அதை தாவீது எழுதினார்கள் என்று But சொல்கிறார்கள். whoever has written these Psalms 84, யார் இந்த சங்கீதம் 84 எழுதி இருந்தாலும் we can see him lamenting all the time. இந்த இடத்துல வைத்து அந்த சங்கீதக்காரனின் புலம்பலை நாம் பார்க்க The முடியும். only reason is அதற்கான காரணம் he's not lacking anything in this world. இதோ இந்த உலகத்தில் வைத்து அந்த சங்கீதக்காரனுக்கு எந்த குறைவும் இல்லை. If it was written by David, ஒருவேளை இது தாவீது எழுதி இருந்தால் David, தாவீது he is running for his life. அவனுடைய ஜீவனை காக்கும்படியாக He ஓடிக்கொண்டிருக்கிறான். has tasted success. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சக்சஸை He was பார்த்திருக்கிறான். an anointed king. அவன் அபிஷேகப்பட்ட ஒரு He ராஜாவாக has இருந்தான். tasted throne. இதோ அந்த சிங்காசனத்தை அவன் He அறிந்திருந்தான். was in authority. அவனுக்கு உண்டாக எல்லா அதிகாரமும் He had இருந்தது. power, position and influence and everything. அவனுக்கு வல்லமை ஸ்தானங்கள் எல்லாம் இருந்தது அவனுக்கு. He had money, he had gold, he had silver, he has people with him. அவனிடத்தில் வெள்ளி பொன் மற்றும் மக்கள் எல்லோரும் அவனோடு கூட He இருந்தார்கள். had everything that the world could offer. இந்த உலகம் கொடுக்கும்படியான எல்லா காரியமும் அவனிடத்தில் இருந்தது. Now he is running for his life ஆனால் இப்பொழுதோ அவனுடைய ஜீவனுக்காக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். because his own son is against him. ஏனென்றால் அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு புறம்பாக His இருந்தான். own son wanted to grab the father's throne. இதோ அவனுடைய சொந்த மகனே அந்த சிங்காசனத்தை பறிக்க வேண்டும் என்று இருந்தான். Now he is away from his palace. இதோ அவனுடைய அந்த ஒரு பேலஸை விட்டு அவன் தூரமாக He இருந்தான். lost his throne. அவனுடைய சிங்காசனத்தை He இழந்தவனாக, lost his power. அவனுடைய வல்லமை He இழந்தவனாக, lost his position. அவனுடைய ஸ்தானத்தை He இழந்தவனாக,
இழந்தவனாக, He lost everything. அவனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் Now he's இழந்தவனாக, running for his life. அவனுடைய ஜீவனுக்காக அவன் If ஓடிக்கொண்டிருக்கிறான். you and I were in David's position, இப்படியாக நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே we would இருப்போமானால் have been crying, நாம் அங்கே அழுது கொண்டிருப்போம். lamenting over the loss, இதோ அந்த இழந்து போனதை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்போம். lamenting over the lost throne. இதோ அந்த சிங்காசனத்தை பறிபோனதை நினைத்து புலம்பிக் Oh, கொண்டிருப்போம். I am lamenting over all these things. ஐயோ, இது எல்லாவற்றையும் நினைத்து நான் புலம்பிக் I கொண்டிருப்பேன். was a king. நான் ஒரு ராஜாவாக I had இருந்தேன். power. என்னிடத்தில் I பலம் had இருந்தது. position. என்னிடத்தில் ஸ்தானம் இருந்தது. I had name. எனக்கு பெயர் இருந்தது. I had fame. எனக்கு பெரிய ஃபேம் இருந்தது. I had everything. என்னிடத்தில் எல்லாம் இருந்தது. Now since I lost everything, ஆனால் இப்பொழுதோ நான் எல்லாவற்றையும் இழந்தவனாக, my life in danger. என்னுடைய வாழ்க்கை அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கிறது. I've been away from my throne. இதோ என்னுடைய அந்த சிங்காசனத்தை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். Self quarantine. தன்னையே ஒரு இடத்தில் அவன் He is in ஆக்கிக்கொண்டான். lockdown. இதோ அவன் இப்படியாக ஒரு லாக்டவுன்குள்ளாக He cannot இருந்தான். go to the temple. அவன் அந்த ஆலயத்திற்கு போக He முடியாமல், cannot go meet his family members. இதோ அவனுடைய குடும்ப நபர்களை பார்க்க முடியாத சூழ்நிலை. Now he's away. இப்படியாக அவன் தூரமாக He's இருக்கிற not சூழ்நிலையில், lamenting over other things. ஆனால் அவன் பிற காரியங்களை நினைத்து அவன் புலம்பவில்லை. Now he's saying, இப்படியாக சொல்கிறான், how lovely is your dwelling place. இதோ நீர் இருக்கும் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானது என்று Give சொல்கிறான். God glory. நாம் கரங்களை தட்டுவோமாக. Give God glory. Hallelujah. I am longing for so many things. நான் பல காரியங்களுக்காக ஏங்கிக் You கொண்டிருக்கிறேன். ask little ones, நீங்க சிறு குழந்தைகளை they கேட்டீங்கன்னா would say they are longing for so many things. அவங்க சொல்லுவாங்க, நான் பல காரியங்களை இந்த நாட்கள்ல கூட நான் என்னிடத்துல Longing for my school. எப்படியாவது என்னுடைய ஸ்கூலுக்கு போகணும். When will my classes resume? எப்படி எனக்கு எப்ப ஸ்கூல் திறப்பாங்க? When can I go meet my friends? எப்ப போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பேன்? When can I go to the park? நான் எப்ப பார்க்குக்கு போவேன்? When can I go to the playground? எப்ப போய் நான் விளையாட முடியும்? When can I go to the party? எப்படி அந்த பார்ட்டிக்கு நான் எப்ப போக Little முடியும்? ones are longing for so many things. இப்படியாக சிறு பிள்ளைகள் பார்த்தா பலவிதமான You காரியங்களுக்காக may be longing ஏங்குகிறார்கள். for so many things. நீங்க கூட பலவிதமான காரியங்களுக்காக ஏங்கக்கூடும். I am longing for so many things. நான் பல காரியங்களுக்காக ஏங்கிக் You கொண்டிருக்கிறேன். know, before in a last Sunday, போன ஞாயிற்றுக்கிழமை கூட just our core team leaders were there. எங்க கோர் டீம் லீடர்ஸ் இந்த இடத்துல Before வைத்திருந்தாங்க. that, அதற்கு முன்பாக this hall would be empty. அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இருக்க Just before மாட்டாங்க. the camera. கேமரா முன்னாடி நின்னுக்கிட்டு Just imagining that hundreds are sitting there. கற்பனையில பாத்தீங்களா எனக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருக்காங்க. I would preach. நினைத்து கொண்டு நான் போதிப்பேன். They would lead worship. இதோ அவர்கள் அந்த வர்ஷிப்பை It நடத்துவார்கள். is a tough job. அது மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலையாக We were இருந்தது. longing for this day. இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் ஏங்கிக் I was கொண்டிருந்தோம். longing for so many things. நான் பல காரியங்களுக்காக ஏங்கிக் And கொண்டிருந்தேன். especially, முக்கியமாக I am longing when can I, enjoy my time with the little ones. எப்பொழுது நான் அந்த சிறு பிள்ளைகளோடு கூட நான் இருக்க முடியும் என்று, When can I carry them? அவர்களை எப்பொழுது நான் கையில When எடுத்துக் can கொள்ள I முடியும்? conjify them? எப்போது நான் அவர்களை கொஞ்ச முடியும்? Oh, I really miss my little ones. என்னுடைய இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்றேன். நானு. Hallelujah. Many people, they are longing இப்படியாக பல பேர் பலவிதமான for காரியங்களுக்காக, something that they have lost. அவள் இழந்து போன சில காரியங்களுக்காக ஏங்குகிறார்கள். But this man ஆனால் இந்த மனிதனோ is longing for the house of God. அவன் தேவ ஆலயத்திற்காக ஏங்குகிறான். Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்து. Hallelujah. Many of our believers, பல விசுவாசிகள் கூட they call me. என்னை கூப்பிட்டா They would text and they would ask. அவர்கள் இப்படியாக இடத்தில் They கேட்பார்கள். would never ask for anything else. வேற எந்த காரியத்தை குறித்தும் கேட்க That is மாட்டார்கள். how they are, being trained in EAGC. அப்படியாக வைத்துதான் நம்ம சபையிலே வைத்து அவர்கள் They don't கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ask for anything. அவர்கள் எதையும் கேட்பதில்லை. The only thing they would ask is, ஒரே காரியம் அவர்கள் என்னை பார்த்து Pastor, கேட்பது, when can we come? பாஸ்டர் நாங்க எப்ப வர முடியும்? Hallelujah. ஹalleluya. Longing for the house of God சபைக்காக ஏங்குதல் reveals அது எதை குறிக்கிறது என்றால், true love for fellowship with God. இதோ தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கான உண்மையான அன்பை We don't வெளிப்படுத்துகிறது. come here just to time kill time. இந்த இடத்திலே வைத்து ஏதோ நம்மளுடைய நேரத்தை போக்க வேண்டும் என்று We வரவில்லை. don't come here to be entertained. இதோ இந்த இடத்தில் வைத்து ஏதோ ஒரு நம்மை காரியத்திற்காக We are வரவில்லை. longing for the house of God. தேவ ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கிற ஏக்கம், That reveals, that shows அது எதை குறிக்கிறது என்றால், that we have true love for fellowship with God. இதோ தேவனோடு கூட
ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையான அன்பு God glory. தேவனுக்கு மகிமை செலுத்தும். Hallelujah. ஹalleluya. This psalmist says, இந்த சங்கீதக்காரன் how சொல்கிறான், lovely is your dwelling place. இதோ உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா He's இருக்கிறது. talking about the church. அவர் சபையை குறித்து பேசுகிறார். He's talking about the temple. இதோ அந்த ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். He says how beautiful your church is. இப்படியாக சொல்லுங்க, நம்முடைய ஆலயம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. Turn to somebody and say how beautiful his church is. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபை எவ்வளவு Hallelujah. He makes it two very important statements. இந்த இடத்துல வைத்து இரண்டு முக்கியமான காரியங்களை சொல்கிறார். First thing he says, முதலாவது என்ன சொல்கிறார்? the temple is beautiful. இதோ இந்த ஆலயம் அழகாக Turn இருக்கிறது. to somebody and say the temple, the church is beautiful. சபை அழகானதுன்னு பக்கத்துல பார்த்து EAGC சொல்லுங்க. is beautiful. EAGC சபை மிகவும் அழகானதுன்னு This சொல்லுங்க. building is beautiful. இந்த ஆலயம் மிகவும் அழகானதுன்னு சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. The temple is beloved. இதோ அந்த தேவ ஆலயம் அன்பானது. Who dwells in this church? இந்த இடத்துல வைத்து யார் Who இருக்கிறார்? dwells in this place? இந்த இடத்தில் வைத்து யார் இருக்கிறார்? It is our God, Most High. இதோ இந்த நம்முடைய தேவாதி தேவன் இந்த இடத்தில் வைத்து இருக்கிறார். House of God is beautiful. இதோ தேவனுடைய ஆலயம் மிகவும் அழகானது. Although God does not live today in man-made buildings, இதோ மனிதனால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திலே அவர் தங்குவதில்லை. God doesn't dwell in man-made buildings. இதோ மனிதன் கட்டப்பட்ட அந்த இடத்தில் அவர் இல்லை, கட்டிடத்தில் இல்லை. God doesn't dwell in this building, இந்த கட்டிடத்தில் வைத்து அவர் இல்லை. in this empty building. இந்த ஒரு காலியான கட்டிடத்தில் வைத்து அவர் இல்லை. When God's people come here, ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் வரும்பொழுது with love, with gratitude, with reverence, இதோ அவருடைய உள்ளத்திலே அன்போடு கூட கிருபையோடு கூட பயத்தோடு கூட and this நடுக்கத்தோடு வரும்போது building becomes beautiful. இந்த ஆலயம் இந்த இடம் அழகாக Give மாறுகிறது. God glory. Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்தும். Hallelujah. We Hallelujah. have less time. நமக்கு குறைவான நான் ரொம்ப நேரம் வேகமா இருக்கிறது. போயிட்டு இருக்கிறேனா? இல்ல பாஸ்டர். நல்லா திட்டிருங்க பரவாயில்ல. Acts chapter number 7. இது அப்போஸ்தலர் We have less time. Acts chapter number அங்க போடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அங்க உங்களுக்கு போட்டுருங்க. ஓகே. verse number 50. 50வது 47, வசனம் 47வது வசனம். வாசிங்க. சாலமனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். போதும். Amen. God doesn't dwell in man-made buildings. You can make a note of this, scripture verse. இதோ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார். But still, ஆனாலும் this building is beautiful. ஆனாலும் இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது. EAGC Worship Center building is beautiful. EAGC Worship Center மிகவும் அழகான ஒரு ஆலயம். Turn to somebody, because ஏனென்றால் you are beautiful. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். God's people are beautiful. தேவனுடைய ஜனங்கள் அழகாக The இருக்கிறார்கள். fellowship that we enjoy here is beautiful. இந்த இடத்தில் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் அழகானது. Everything that is being done here for the glory of God is beautiful. தேவன் மகிமைக்காக செய்யக்கூடிய எல்லா காரியமும் அழகாக இருக்கிறது. The church concept is so beautiful. இதோ இந்த சபையின் யோசனை மிகவும் அழகாக இருக்கிறது. Hallelujah. Turn to somebody and say the church concept is so beautiful. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபையின் யோசனை அழகாக இருக்கிறது. I am a born Christian. இதோ நான் கிறிஸ்தவனாக பிறந்தவன். I cannot imagine, I don't remember one Sunday missing the church. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சபையை விட்டு போகாமல் இருந்ததில்லை. You know, I was admitted in the hospital. நான் இப்படியாக ஹாஸ்பிடலிலே வைத்து என்னை அனுமதித்தார்கள். One Saturday I fainted. ஒரு சனிக்கிழமை இப்படியாக மயங்கி விழுந்தேன். I was in ICU. ICU லே என்னை வைத்திருந்தார்கள். And I told the doctor, நான் டாக்டரை பார்த்து இப்படியாக come சொன்னேன், what may. எது வந்தாலும் சரி, Next day I want to be in the church. அடுத்த நாள் நான் சபையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். Doctor, for my என்னுடைய நான் இப்படி கேட்டதற்காக as a special case, ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து Sunday early morning he came. ஞாயிற்றுக்கிழமை காத்தால வந்து He came to ICU. ஐசியூக்கு வந்து He told the doctors, அந்த இடத்துல வைத்து டாக்டரை பார்த்து just discharge him, let him go to church. அவர்களை டிஸ்சார்ஜ் செய்யுங்க, அவங்க I சபைக்கு came போகட்டும். Sunday morning here. அந்த சண்டே இந்த இடத்துல நான் வந்து நின்றேன். Saturday. I cannot describe how beautiful the church is. இந்த சபை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று என்னால் விவரிக்க முடியாது. The church, the concept is beautiful. இந்த சபையின் யோசனையானது மிகவும் அழகாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க beautiful ன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அழகா இருக்குன்னு எத்தனை சொல்லுங்க. பேர் சொல்றீங்க beautiful ன்னு சொல்லி? Amen. How many of you say it The is beautiful? concept is beautiful. அந்த யோசனை மிகவும் அழகாக இருக்கிறது. Because it is God's own concept. ஏனென்றால் இது
அது தேவனுடைய யோசனையாக இருக்கிறது. Amen. That is why we are longing for the house of God. அதனால் தான் நான் தேவ ஆலயத்திற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். We cannot imagine our lives without this congregation, without church. நம் சபையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. And we know, we have experienced now. அதை இப்பொழுது அனுபவித்திருக்கிறோம். These COVID times. இந்த கொரோனா சூழ்நிலைகளிலே We missed coming together. இதோ நாம் ஒன்றாக கூடி இந்த இடத்திலே வருவது How much we missed. எவ்வளவு நாட்கள் அப்படியாக How much we missed. எப்படியாக இவ்வளவு நாட்கள். We know how hurting it is. அது எவ்வளவு நமக்கு துக்கத்தை கொடுத்தது என்று நாம் அறிவோம். The church concept is beautiful. சபையின் யோசனையானது மிகவும் அழகானது. The congregation is beautiful. இதோ அந்த சபையில் கூடுதல் மிகவும் அழகானதாக Hallelujah. கரங்களை தட்ட மாட்டீங்களா? The congregation is beautiful. சபை கூடுதல் அழகானது. Look at the congregation. எடுத்து வைத்த அந்த கூடுதலை பாருங்கள். Who can deny? யார் இதை மறுக்க Who முடியும்? can say this is so ugly? யார் இதை பார்த்து இது நன்றாக இல்லை என்று சொல்ல முடியும்? Look at the EAGC congregation. இந்த இடத்திலே வைத்த அந்த EAGCயின் சபை கூடுதலை பாருங்கள். Look at the beauty. அந்த அழகை பாருங்கள். Look at the colors. அந்த நிறத்தை பாருங்கள். See how people are அந்த இடத்திலே வைத்திருக்கிற ஜனங்களை worshiping பாருங்கள். God in spirit and truth. இது உண்மையோடும் ஆவியோடும் தேவனை ஸ்தோத்திரித்துக் The கொண்டிருப்பதை fellowship is so beautiful. அந்த இடத்திலே வைத்த அந்த ஐக்கியம் மிகவும் அழகானது. There is no rich and poor. அந்த இடத்தில் பணக்காரர் ஏழை இல்லை. No discrimination. எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. Hallelujah. Hallelujah. Amen. No differences. எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. Amen. Are you here? No difference. எந்த ஒரு பாகுபாடும் No கிடையாது. discrimination. ஒருவரிடத்திலிருந்து இன்னொரு எந்த பாதுகாப்பு. We are all equal. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். Give God glory. தேவனுக்கு மகிமை கொடுப்போமாக. Hallelujah. Hallelujah. Amen. Are you here? It is so beautiful. The congregation is so beautiful. சபை கூடுதல் மிகவும் அழகானது. Amen. Because ஏனென்றால் when we come together, நாம் ஒன்றாக கூடி வரும்பொழுது we are not doing any other business. இந்த இடத்தில் வைத்து வேற ஏதோ காரியத்தை நாம் செய்யவில்லை. We are not here to earn some money. இந்த இடத்தில் வைத்து பணம் சம்பாதிக்க நாம் When வரவில்லை. we come here, இந்த இடத்தில் வரும்பொழுது we கூட greet each other. நாம் ஒருவரை ஒருவர் கிரீட் செய்து We கொள்கிறோம். smile at each other. அவர்களை பார்த்து புன்னகை We செய்கிறோம். bless each other. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். We encourage each other. அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். We comfort each other. அவர்களை ஆறுதல் We கொடுக்கிறோம். pray for each other. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். We help each other. அவர்களுக்கு உதவி I செய்கிறோம். can go on and on. இப்படியாக நான் சொல்லிக் கொண்டே போகலாம். That is why அதனால்தான் we say the congregation is so beautiful. சபை கூடுதல் மிகவும் அழகானதா இருக்கிறது. No online service. இது ஆன்லைன் சர்வீஸ் இல்ல. Since we had no choice, நமக்கு வேற ஒரு வழி இல்லாத we had to watch online. நாம் ஆன்லைனில் வைத்து பார்த்தோம். But still, ஆனாலும் கூட nothing can replace. எதுவும் இந்த சபை கூடுதலை ரீப்ளேஸ் செய்ய முடியாது. Amen. Nothing can replace, nothing can substitute. இது அந்த சபை கூடுதலை மிகவும் அழகானதாக இருக்கிறது. எந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆக இருந்தாலும் பக்கத்துல கூட. பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். இந்த அழகுக்கு இணையே கிடையாது. ஆமென். This beauty cannot be compared Hallelujah. இந்த அழகுக்கு இணையே கிடையாது. This beauty cannot be compared with anything. இந்த உணர்ச்சிக்கு இணையே கிடையாது. This feeling cannot be compared with anything. ஆமென். இந்த திருப்திக்கு இணையே கிடையாது. The satisfaction cannot be compared with anything. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். I can go on telling like this. கரங்களை தட்டுங்கடா. Let's clap our hands. Hallelujah. To see you all. உங்களை எல்லாம் பார்த்து Seated here. இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Praising God. தேவனை துதித்துக் கொண்டு Worshiping God. அவர்களை ஆராதனை செய்து கொண்டு Honoring God. தேவனுக்கு மகிமை கொடுத்து கொண்டு Lifting His name. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு Hallelujah. Hallelujah. What a beautiful எவ்வளவு concept. அழகான ஒரு யோசனையாக What a இருக்கிறது. beautiful concept. எவ்வளவு அழகான யோசனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்க. Look at the person next to you and say chance இல்ல. சீக்கிரம் எல்லாரும் வர போறாங்க. Again all of them are going to come. Amen. We are all praying. நாம் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are all praying. நாம் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். The psalmist says, இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், how lovely is your dwelling place. இதோ நீர் இருக்கும் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானது என்று சொல்கிறான். What a longing. எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம். Today many could not make it. நிறைய பேர்னால இன்றைக்கு வர முடியவில்லை. Many could not make it. இந்த இடத்தில் வைத்தவர்களால் வர முடியவில்லை. Especially our old age members. முக்கியமாக வயதானவர்கள் இந்த இடத்தில் வைத்து வர முடியவில்லை. I just want to see them. அவர்களை பார்க்க வேண்டும் என்ற I ஆசை. have some plans. இது எனக்கு எப்படியாவது அவர்களை பார்க்க வேண்டும் என்று. Maybe I'll go ஒருவேளை நான் உங்களை போய் பார்ப்பேன். to see
them from outside. இதோ நான் வெளியிலே நின்று கொண்டு அவர்களை பார்க்க கூட செல்லலாம். Take something and give to them. என் கையில் ஏதாவது எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. From far, தூரத்தில் நின்று கொண்டு I'll give them flying kiss. அவர்களுக்கு முத்தம் கொடுப்பேன் நான். அம்மா பாட்டிமா உனக்கு உம்மான்னு சொல்லி உம்மா கொடுக்க போறேன். I'm going to kiss the elderly people. தாத்தப்பா ஒரு உம்மா, அப்பா உனக்கு ஒரு உம்மா. ஆமென். குட்டீஸ் உங்களுக்கு ஒரு உம்மா. I'm going to kiss the I'm children longing. also. I want to see them. அவர்களை பார்க்க வேண்டும் என்ற I ஆசை. really miss them. அவர்களை மிகவும் நான் இந்த இடத்திலே வைத்து அவர்களை மிஸ் செய்கிறேன். But we serve a prayer answering God. ஆனால் நாம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனை I said ஆராதிக்கிறோம். we serve a prayer answering God. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் தேவன் அவர். He is going to turn the situation இந்த upside down. சூழ்நிலைகளை அவர் மாற்றி போட வல்லவர். Hallelujah. ஹalleluya. Do you long for the house of God? நீங்கள் இந்த ஆலயத்திற்காக ஏங்குகிறீர்களா? If you are really longing for the house of God, நீங்கள் உண்மையாகவே இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் that shows அது எதை காண்பிக்கிறது என்றால் your true love உங்களுடைய உண்மையான அன்பை for the fellowship with God. இதோ அவரோடு கூட இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்திற்கான அன்பு